ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து காட்பாடி கோபாலபுரமில் இருக்கிற ஒரு அழகான 4 BHK லக்ஸுரி ஹவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங். ஸோ இந்த கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா ஷூ ரேக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓல்டு ஹவுஸ், 6 years ஓல்டு ஹவுஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளான்டிங் அழகாக இந்த தொட்டி எல்லாமே வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க, அதாவது மெயின் டோர். ஸோ இந்த டோர் பார்த்தீங்கன்னா டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பர்மா டீ குட் தான். ஸோ இது வந்து ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாங்க அப்படியே நம்ம உள்ளே போவோம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து அழகாக ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ நம்ம அந்த பெட்ரூம் போய் பார்த்துடலாம். மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க நாங்கள் அப்படியே பெட்ரூமை போய் பார்த்துடலாம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா வித் அட்டாச் வார்ட்ரோபோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டும் வந்து வந்துடுது. ஸோ இது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் இருக்குது அண்ட் விண்டோவும் இருக்குது ரூமில். மேலே ஃபால் சீலிங்கும் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அண்ட் இது பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட. ஸோ இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பெட்ரூம்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்தியன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக காமனான ஒரு டாய்லெட். அடுத்ததாக நம்ம ஹால்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 ஸ்டெப் இறங்கி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி போய் அப்புறம் நம்ம வந்து இந்த லிவிங் ஏரியா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக பெரிய லிவிங் ஏரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டிவி யூனிட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வாலில் டிவி யூனிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வென்டிலேஷனுக்காக பெருசாக விண்டோ, அதாவது ரொம்ப பெரிய விண்டோனே சொல்லலாம். ஸோ பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. அண்ட் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங் ரொம்பவே அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ உள்ளவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸ் வந்து போகுது. ஸோ இதுக்கு மேலே 2 ஃப்ளோர் இருக்குது, நம்ம அதையும் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு கிச்சன் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகான மாடுலர் கிச்சன் வித் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு சிம்னியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் ஸ்டாப், இந்த கேஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து கபோர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாடுலர் கிச்சன் ரொம்பவே சிம்பிளாக அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்குது. ஸோ சிங்க் மேலேயும் உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேஸ்க்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா வந்து கபோர்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம அழகாக வந்து எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பூஜ் ரூம். ஸோ இந்த பூஜ் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக அழகாக இதில் வந்து இந்த டோரில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகான ஒரு பூஜை ரூம். பின்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் துணி காய வைக்கிறதோ, ஸோ இல்லை நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதோ, ஸோ நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வென்டிலேஷனோடு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு கேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் எல்லாமே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கேஸ்க்கு தனியாக வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அதுவும் அவுட்டரில். ஸோ ரொம்பவே வந்து யோசித்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மேலே போவோம் வாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டார் கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல அழகாக வந்து ஒரு பெரிய வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து கிளாஸ் டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. என்னென்னா வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ளே வரும். ஸோ அதுக்காக அதை வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம மேலே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷன், அதாவது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நல்ல காத்தோட்டமான வீடு, நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வித் மெஸ் டோரோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம். ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்தோம் அப்படின்னா கிட்ஸ்க்கு வந்து இந்த ரூம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு குட்டியாக அழகாக வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம்ஸ் வித் வார்ட்ரோப்ஸோட எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸ் இது. பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே உள்ள.
இப்போது இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ பெரிய பெட்ரூம் வித் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கபோர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபால் சீலிங்கும் வந்து ரொம்பவே யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வென்டிலேஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து சன்லைட் வரா மாதிரியும் அண்ட் காற்று வரா மாதிரியும் வெளிக்காற்று உள்ளே வரா மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரூமில் ஒரு ஹைலைட் இருக்குது, என்னென்னா இந்த பாத்ரூம். ஸோ வாங்க அப்படியே உள்ளே வந்துடுங்க. ஸோ இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இந்த கிளாஸ் ஷவர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் ஷவர் ரூமில் வந்து ஃபுல்லாக பார்க்கவே வந்து இது பார்க்கறதுக்கு ரொம்ப லக்ஸுரியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்டு இந்த இடமே பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல செப்ரேட்டாக இந்த மாதிரி ஒரு பேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு மிரர் இருக்குது. ஸோ பாத்ரூம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி அளவு வந்து டைல்ஸ் கொடுக்கல, ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது ரூஃப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பாத்ரூம் பார்க்கவே ரொம்ப லக்ஸுரியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படியே இந்த ரூம்லேருந்து நம்ம வந்து பின்னாடி போக போகிறோம். அண்ட் இந்த ரூம்லேருந்தே ஒரு செப்பரேட்டாக ஒரு டோர் வச்சுருக்காங்க. இதுலேருந்து வந்து பால்கனிக்கு வந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ பால்கனி உள்ளே என்ட்ரானதும் அழகாக ஒரு புத்தா சிலை ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு அழகாக பிளான்ஸ் எல்லாம் வச்சு நல்ல ஒரு சரௌண்டிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து சிட் அவுட்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மேலேயே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உட்டன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே அழகான ஒரு சிட் அவுட். மேலே வந்து கிளாஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் மழை பெஞ்சால் கூட இங்கே உட்காந்து நீங்கள் வந்து அழகாக பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஊஞ்சலுக்காக அழகாக ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அழகாக ஒரு ஊஞ்சல் வாங்கி இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஈவினிங் டைமில் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல உட்காந்து அப்படியே வந்து ரோடை ஃபேஸ் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக வந்து இதை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல துணி காய வைக்கிறதுக்கு 2 கம்பி. ஸோ அழகாக இதை வந்து இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடுன்றது பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தரும் பிளான் பண்ணி கட்டுறது தான் இருக்குது. ஸோ இந்த வீட்டில் வந்து எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம செகண்ட் ஃப்ளோர் போவோம். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரானைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து வென்டிலேஷன் வந்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் பண்ணும் போதே ஒரு டிசைனும் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மேலே போயிட்டு பேசுவோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அழகாக ஜிம் ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளேயே ஜிம் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நானும் கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். அண்டு இதெல்லாம் வந்து ஜென்ஸ் பண்ணுவாங்களே ஆக்சுவலி ஆம்க்காக. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இன்னும் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வேணும்னா நீங்கள் வாங்கி இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வித் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டெயில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து உள்ள இன்டீரியரில் காற்று வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே பிளான் பண்ணி ஒரு இடத்துலையும் விண்டோஸ் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த ஜிம்முக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்டனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அழகாக இந்த மாதிரி பாட்ஸ் எல்லாமே வச்சு பிளான்ஸ் அழகாக வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம போய்ட்டு அப்படியே கார்டனை பார்ப்போம். கார்டன் வந்து டெரஸ் ஃபார்மிங் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த செட்டப்பே வந்து இங்கே அழகாக இவங்க டெரஸ் ஃபார்மிங் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸ் பிளான்ட்ஸு, அப்புறம் வந்து விதவிதமாக வாழைச்செடி அண்ட் பார்த்திங்கன்னா வந்து மாதுளை செடி வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பூ செடி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த க்ரீன் கலர் ஃபென்சிங் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்து நம்ம வெயில் பட்டதுன்னா நம்ம செடி எல்லாமே, அதுவும் நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு சொல்லவே வேணாம், செடி எல்லாமே கருகிரும்.
ஸோ அழகாக அந்த ஃபென்சிங்லாம் போட்டு இந்த செடி வந்து பாதுகாத்து அழகாக வந்து ஃபார்மிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அழகாக இந்த வாட்டர் ஃபவுண்டைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே ஓவராலாக இந்த வீடியோ வந்து ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து போக முடியும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா லக்ஸுரியான 4 BHK ஹவுஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் வெல் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளவே பார்த்தீங்கன்னா ஜிம் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெரஸ் கார்டனிங்கும் வந்து இருக்குது. ஸோ உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்றதுல இந்த வீடு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வீடு வந்து போய் பார்ப்போம். பாய்.